நல்ல ஒரு கேள்விதான். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாங்கன்னா, மாதவிடாய் நேரத்தில் குர்ஆனை தொடலாம் என்று தௌஹீதை சேர்ந்த ஒரு சகோதரி என்கிட்ட சொல்றாங்க. நாங்கெல்லாம் தொடக்கூடாதுங்கிற ஒரு கருத்தில் இருக்கிறோம். மாதவிடாய் நேரத்தில் தொழுவத்தான் கூடாது, நோன்பு தான் வைக்கக்கூடாது, குர்ஆன் தொடக்கூடாதுலாம் ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்லி தௌஹீதை சேர்ந்த ஒரு சகோதரி சொன்னாங்களாம். அது சரியா இது சரியா ஏன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, நம்ம மார்க்கத்தில் ஒரு காரியத்தை செய்யலாம் செய்யக்கூடாது என்று சொல்வதாக இருந்தா அதை அல்லாஹ் தான் சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்லணும். அல்லாஹ்வும் ரசூல் என்ன சொல்லி தர்றாங்கன்னு கேட்டா, இந்த மாதவிடாய் காலத்தில் தொழக்கூடாது என்று தெளிவான தடை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மாதவிடாய் நேரத்தில் தொழுவாதீங்க இருக்கு. தொழுவாதீங்கன்னு மட்டும் இல்ல, அந்த விட்ட தொழுகையை திருப்பியும் தொழுவக்கூடாது. 3 நாள் 5 நாளா தொழுகை விட்டு போகுதுன்னு வைங்களேன், அவர் ஆளகால் மாறுபடும். சில பேர் ஒரு வாரம் சாட்டு மணிக்கு வச்சுக்கிறாங்க, தப்பது. ஒவ்வொருத்தருடைய உடற்கூறுக்கு தகுந்த மாதிரி 3 நாள் 5 நாள் அவரவருக்கு வித்தியாசப்படும். அந்த காலகட்டங்கள்ல அவங்க தொழுவாம இருப்பாங்க. அந்த தொழுகையை பிந்தி தொழுவணுமான்னா தொழுவக்கூடாது, முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நோன்பு விட்டுருச்சுன்னு சொன்னா அந்த நோன்பை என்ன செய்யணும், பின்னாடி அடுத்தடுத்த மாதங்கள்ல வச்சிடணும். இது ஹதீஸ்ல இருக்குதுங்க. எந்த ஒரு குர்ஆன் ஹதீஸ்லயாவது மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்கள் குர்ஆனை தொடக்கூடாது அப்படின்னு இருக்குதா? அந்த ஆயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்ற சரி மாதிரி தெரியும். என்ன ஆயத்துன்னு கேட்டா, சூரத்துல் வாக்கியாங்கிற அந்த சூறாவுல வரும், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர இதை யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது குர்ஆன்ல. அதான் குர்ஆனுடைய அட்டையில அப்படி எழுதிருப்பாங்க. அட்டையை திறந்தவன வாக்கியாவுல வரக்கூடிய ஒரு வசனம், அது என்ன பண்ணிருப்பாங்க, ஒவ்வொரு குர்ஆன்லயும் முதல் பக்கத்துல போட்டு வச்சிருப்பாங்க, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, அல்லாஹ் என்ன சொல்றான், தூய்மையானவங்களை தவிர யாரும் தொடக்கூடாதுங்கிறான். அப்படிங்கும் போது மாதவிடாய்னா ஒரு தூய்மை இல்லாத ஒரு நேரம் தானே, அந்த நேரத்தில் எப்படி தொடுவது? ஒழு இல்லாட்டி தூய்மை இல்லதானே, அவங்க எப்படி தொடுவது? குளிப்பு கடமையான அவங்க தூய்மை இல்லதானே, அவங்க எப்படி தொடுவது? சரியா இருக்குது உங்களுக்கு? இது கேட்ட நமக்கு கரெக்ட் தானே அப்படின்னு நமக்கு தென்படுகிறது. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு ஒரு போதனை செய்றான். அல்லதீன இதா உக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், இறைவனுடைய வசனங்களை கொண்டு அவர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டால் லம் யஹிரு அலைஹா சும்மன் வ உம்யானா, குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக அதில் விழமாட்டார்கள். குர்ஆன்ல ஒன்னு சொல்லப்பட்டா அதை சிந்திக்கணும், என்ன அர்த்தத்தில் வருது. அல்லாஹ் அது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இதா உக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், இறைவனுடைய வசனங்களை கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டால் லம் யஹிரு அலைஹா சும்மன் வ உம்யானா, குருடர்களாக செவிடர்களாக விடமாட்டார்கள், சிந்திச்சு பார்ப்பார்கள். அதன் அடிப்படையில் இந்த வசனத்தை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன கடமை? இப்ப குர்ஆன் இருக்குதுல்ல, குர்ஆன் நபிகள் நாயகத்துக்கு இறைவனால் தரப்பட்டுச்சு. எப்படி தரப்பட்டுச்சு? புஸ்தகமா பெயிண்டிங் பண்ணி இந்தாங்க அப்படி கொடுத்தானா அல்லாஹ்? இல்ல. அது டெய்லி ஒரு பேப்பர் கொண்டு வந்து இந்தாங்க, இன்னைக்கு இந்த பேப்பர் வச்சுக்கிறங்க, இன்னைக்கு இந்த பேப்பர் வச்சுக்கிறங்க அப்படின்னு அல்லாஹ் கொடுத்தானா? கொடுக்கவே இல்லை. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொடுத்தது எந்த வடிவத்தில் கொடுக்கல? வரி வடிவத்தில் கொடுக்கல, எழுத்து வடிவத்தில் கொடுக்கவில்லை. வேற எந்த வடிவத்தில் கொடுக்கிறான்? ஒளி வடிவத்தில் கொடுக்கிறான், பேச்சு வடிவத்தில் கொடுக்கிறான். குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தது எப்படிதான் வந்துச்சு? பேப்பராக வரல, எழுத்தாக வரல. வணங்குதா உங்களுக்கு? அல்ஹம்து சூரா இருக்குது, இந்தாங்க இன்னைக்கு வச்சுக்கிறங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தானா? கொடுத்தா முதல்ல ரசூலுல்லாஹ் வாசிக்க தெரியுமா? அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. பக்கரா சூராவை கொண்டு வந்து கையில கொடுத்தான்னு வைங்க, ரசூலுல்லாஹ்க்கு முதல்ல வாசிக்க தெரியுமா? வாசிக்க தெரியாது என்பது அவங்களுடைய தனிச்சிறப்பு. உம்மி நபி, அவங்க எழுத படிக்க தெரியாத நபி. அப்ப நபிகள் நாயகத்துக்கு குர்ஆன் எப்படி வந்தது? வரி வடிவமாக வந்ததா, ஒளி வடிவமாக வந்ததா? என்ன வடிவம் வந்துச்சு? ஒளினா ஓசை. ஒளி வடிவமாக வந்ததா, வரி வடிவமாக வந்ததா? எப்படி வந்துச்சு? வரி வடிவமாகவா? இல்ல. நல்லா தெரியுதுல. இப்ப
இப்ப வாங்க குர்ஆனுக்கு. தூய்மையானவர்களை தவிர இதை யாரும் தொடமாட்டார்கள்னா ஒளியை எப்படி தொடறது? குர்ஆன் வந்தது எப்படி? பேப்பரா வந்திருந்தா இதை தொடமாட்டார்கள் சொல்லலாம். இப்ப நான் பேசுறேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தொங்க வைப்போம். இது யாராவது தொட்டு காட்டுங்க. அர் ரஹ்மான் ரஹீம் இதை யாராவது தொங்க வைப்போம். தொட எழுமா உங்களுக்கு? அர் ரஹ்மான் ரஹீம் நான் எழுதுறேன், தொடலாம். அர் ரஹ்மான் ரஹீம் ஓதுறேன், தொட எழுமா? ஓதுவதை யாராலும் தொட எழுமா? தொட இயலாது. அப்ப இந்த குர்ஆன்ல வருது வாஸ்தவம் தான். என்ன வருது? தூய்மையானவர்களை தவிர யாரும் இதை தொடமாட்டார்கள் வருது. இதை தொடமாட்டார்கள் சொன்னா இதை என்றால் இந்த ஓதுவதையா அல்லது பேப்பரையா? பேப்பரா இருந்தா தான் தொட முடியும். ஆனா பேப்பரா வரல குர்ஆன். குர்ஆன் வந்து எப்படி வரல? பேப்பரா வரல. பேப்பரா வரல, ஓதுதலா தான் வந்திருக்குது. ஜிப்ரீல் வருவாரு, ஓதி காட்டுவாரு, மனப்பாடம் பண்ணிக்கிடுவாங்க, திருப்பி ஓதி காட்டுவாங்க. இதுல தொடுற மேட்ல வரல. குர்ஆன் வந்து தொடும் வகையில் வரவே இல்லை. காதில் கேட்கும் வகையில் தான் வந்தது. கையால் தீண்டும் வகையில் என்ன செய்ய குர்ஆன் வரவே இல்லை. அப்படிங்கும் போது இந்த வசனம் இதை சொல்லுமா? எந்த வசனம்? இதை தொடமாட்டார்கள் என்பது இந்த அர்த்தத்தில் வந்து இருக்குமா? நான் என்ன சொல்றேன், தொடுற மாதிரி ஒன்றை தந்தா தான் தொடமாட்டார்கள் தொடுவார்கள் என்ற பேச்சே வரும். ஓதி காட்டிட்டு இதை தொடமாட்டார்கள் சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. அப்ப அது என்ன அர்த்தம் என்றால் நல்லா விளங்கிக்கிறேன். என்ன அர்த்தம்னா இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடம் இந்த வருதுன்னு மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப எதிரிகள்லாம் சொன்னாங்க, இல்ல இவருக்கு வந்து ஷைத்தான்கள் வந்து என்ன செய்யுது, ஓதி காட்டுறாங்க, அல்லாஹ்ட்ட இருந்தெல்லாம் வரல. இந்த குர்ஆன் எங்க இருந்து வரல? அல்லாஹ்ட்ட இருந்து வரல. ஷைத்தான்கள் வந்து தேவத்தை கெடுத்து விட்டாங்க. அதைத்தான் இவர் அல்லாஹ்ட்ட இருந்து வந்து ஏமாந்து போய் சொல்றாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், அடே பாவிகளா, இந்த குர்ஆன் எங்க இருந்து வருது தெரியுமா? இத பாயினது லாய மஸ்ஹு இலல் முத்தஹருன் இருக்க, அதுக்கு முந்தின வசனத்தை விட்டுறாங்க. இது எதை சொல்லுதுங்கிறத விளங்குறதுக்கு முந்தி போனா தானே விளங்கு. அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஹு இலல் முத்தஹருன். 3 வசனம். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், அடுத்த வசனம் ஃபீ கிதாபின் மக்னூன், அடுத்த வசனம் லா யமஸ்ஹு இலல் முத்தஹருன். இந்த 3ஐயும் சேர்த்து பார்த்தா இவங்க சொல்ற அர்த்தத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், இது இப்லீஸ்கிட்ட இருந்து வந்தது இல்ல, இது ஷைத்தான்கிட்ட இருந்து வந்தது இல்ல, வேற எங்க இருந்து வருது? இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே. பாதுகாக்கப்பட்ட ஏடுனா எது? லவ்ஹுல் மஹ்பூல். அல்லாஹ்விடத்தில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஏடு இருக்கிறது. அது அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன் எங்க இருக்கு தெரியுமா? பாதுகாக்கப்பட்ட ஏட்ல இருக்குது. இப்லீஸ்லாம் அங்க போக இயலாது, ஷைத்தான்லாம் அங்க தொட முடியாது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹருன், தூய்மையானவர்கள் தான் மலக்குகள். இந்த மலக்குகளை தவிர யாரும் அங்க போக முடியாது. எங்க இருந்து வருது இந்த மெசேஜ்? லவ்ஹுல் மஹ்பூல்ல இருந்து வருது. அதை போய் இப்லீஸ்க்கு தொட இயலாது. அதை யார் தான் தொட இயல? முத்தஹருன்னா தூய்மையானவர்கள் தான் மலக்குகள் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ்ல இருந்து ஏராளமான சஹாபாக்கள் அது மலக்குகளை தான் குறிக்குதுன்னு விளக்கம் சொல்றாங்க. அப்ப இது எதுக்கு பதில் கேட்டா, ஷைத்தான்கள் சொன்னத அல்லாஹ் சொன்னதா நினைச்சு இவர் ஏமாந்து போயிட்டார்னு விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், அட ஷைத்தான் எப்படி அங்க போயலும் பாதுகாக்கப்பட்ட ஏட்ல நான் வச்சிருக்கிறேன், அது மலக்கு தானே போய் தொட முடியாத. மலக்குகள் அப்ப தொடுற மேட்டரி தான், இது தொடுற மேட்டரி இல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவதை யாரும் தொட இயலாது. லவ்ஹுல் மஹ்பூல்ல எழுதி இருப்பதை தொட இயலும். யார் தொட இயலும்? லா யமஸ்ஸுஹு, அதை தொடமாட்டார்கள் இல்லல் முத்தஹருன், மலக்குகளை தவிர, தூய்மையான வானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள். இது என்ன இல்ல, இப்லீஸ்க்கு அங்க வேலை இல்ல, ஷைத்தானுக்கு வேலை இல்லை. மலக்குகள் மாத்திரம் எதை போய் தொடுவார்களோ அங்க இருந்து இது வருது. பாயிண்ட் விளங்குதா? இந்த ஆயத்தை பாதியை கட் பண்ணிக்கிட்டு 3 வசனத்தையும் சேர்த்தால் அர்த்தம் வேறையா போகுது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுல லா இலாஹன்னு கட் பண்ண மாதிரி இவன் என்ன பண்றான், 3 சேர்ந்து ஒரு அர்த்தம். முதலனை விட்டுப்புட்டு லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹருன் எடுத்து போட்டு குர்ஆன் ஆயத்தை பொருத்தமில்லாத இடத்துல அவர்கள் பயன்படுத்தி கொண்டு
தப்பான ஒரு அர்த்தத்தை செய்து கொண்டு தூய்மை இல்லாடி தொடாத. தொடர மேற்று பின்னாடி வருது. இந்த குர்ஆனை அல்லாஹ்விலிருந்து பேச்சு வடிவமாக வந்து விட்டது. அதை எழுத்து வடிவமாக பின்னாடி ஆக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்ல சஹாபாக்கள் எழுதிக்கிட்டாங்க. பாயிண்ட் விளங்குதா? இது ஒரு மேட்டர். இந்த ஆயத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அடுத்து இப்படி வைங்க. இந்த குர்ஆனை இருக்கிற எழுதுறாங்க. வஹி வந்தோட ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூப்பிடுவாங்க. சில பேர் எழுத தெரிஞ்ச, எல்லாரும் எழுத தெரியாது. சஹாபாக்கள் ஒரு 15-20 பேர் தான் எழுத தெரியும். பாக்கி பேர்லாம் எழுத தெரியாது. எழுத தெரிஞ்ச கூப்பிட்டு எழுதி கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எழுத கூப்பிடும் போது ஒளி செஞ்சிட்டீங்களா, உனக்கு ஒளி இருக்குதா, அப்பதான் எழுத சொல்லுவேன் சொன்னாங்க. கூப்பிடு ராத்திரில வரும், சாமத்துல வரும், காலையில வரும், பகல்ல வரும், வேலையில் இருப்பாங்க, வயல்ல இருப்பாங்க, கடையில் இருப்பாங்க, ஓடியாந்துருவாங்க, உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த எழுதுறதுக்கு ஒளி தேவை, தூய்மை தேவை என்று இருந்தால் ஒரு தடவையாவது எழுதுற ஆட்களை கூப்பிட்டு ஒளி இருக்குதா, உனக்கு ஒளி இருக்குதா, உனக்கு ஒளி இருக்குதா, நீ குடிச்சிட்டு வந்தியா, நீ குடும்பம் வீடு பத்தி கேட்டாங்களா, வந்தா உடனே கூப்பிட்டு எழுத சொல்லுவாங்க. அப்ப இதுல எது முக்கியம் விளங்குது? இந்த எழுதுறது என்பது நம்ம வசதிக்காக வேண்டி பின்னாடி செஞ்சு கொண்ட வேலையை தவிர இதுக்கு ஒழுவுக்கும் தூய்மைக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த குர்ஆன் வசனங்களை எழுதி அண்டை நாட்டு மன்னர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுப்பாங்க. நீங்க வந்திருக்க இஸ்லாத்துக்கு, அதுக்கு எதை எழுதி அனுப்புவாங்க? குர்ஆன் ஆயத்தை எழுதி அனுப்புவாங்க. யாருக்கு அனுப்புறாங்க? யாருக்கு? முஸ்லிம் அல்லாதவருக்கு போகுது. முஸ்லிம் அல்லாதவர் கொள்கையில உள்ளத்துல தூய்மை இருக்காதவருக்கு தான். உடல் தூய்மையா இருந்தா கூட கொள்கை ஏத்துக்கிறாருனால பல பல தப்பான நம்பிக்கைகள் இருக்கும்ல, அவர்கிட்ட போய் இந்த கடிதம் கொடுக்கப்படுது. குர்ஆன் வசனம் இருக்குது, அவற்றை கொடுப்பதற்கே ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி தூய்மை அவசியம் என்று இருந்தால் அவன்கிட்ட கொடுத்துறாருன்னு சொல்லியிருக்கணும். அப்படி நடந்துச்சா? அப்ப குர்ஆன் இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் சிந்திக்கிறதுக்கு எல்லாம் வந்திருக்கலாம். சிந்திக்கிறதுக்கு டைமிங் போட வேணுமா? எப்ப வேணாலும் சிந்திக்கலாம், எப்ப வேணாலும் படிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நம்ம பார்க்கணும், குர்ஆனிலிருந்து நம்ம அப்புறப்பட்டதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி குர்ஆன்ல தப்பா இவங்களை அர்த்தம் செஞ்சுக்கிட்டு உள்ள இருக்கணும், அது இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு மேல குமுதம் படிக்குது எல்லாம் உட்காந்து. அந்த நேரங்களை அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறது மேல என்ன செய்யறது? உட்கார்ந்துக்கிட்டு மாதவுடைய நேரத்தில் ராணி குமுதம் அழிக்கதான் போட்ட வேண்டியது. ஏன் படிக்க கூட? அது சிந்திக்கிறதுக்கு குர்ஆன் மனிதனுக்கு நேர் வழி காட்டும். சிந்திக்க மாட்டீர்களா அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப சிந்திக்கிறதுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் எல்லா நேரமும் பொருத்தமானது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யذ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்குலாம் டைமே கிடையாது. குளிப்பு கடமையான குளிப்பு கடமையாம சாப்பிடுறோம், பிஸ்மில்லாஹ் சொல்லி தான் சாப்பிடுறோம். முன்னாடி நம்ம சுத்தம் இல்லை, எப்படி பிஸ்மில்லாஹ் சொல்றது? அப்படி இருக்கேமா? குளிக்கும் போதே பிஸ்மில்லாஹ் சொல்லி தான் குளிக்கிறோம். அதுலயே அல்லாஹ்வுடைய பேர்லாம் வந்துருது. பிஸ்மில்லாஹ் ஒரு வசனம் தானே குர்ஆன்ல. நீ சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ்னு சொல்லி சாப்பிட்டாலே குர்ஆனை சொல்லி தானே சாப்பிடுற. அது மட்டும் செய்யலாமா? அப்ப அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த அஜத்துமார்கள்லாம் சொல்றாங்க, ஒழு இல்லாம குர்ஆனை ஓதலாம், ஒழு இல்லாம தொடத்தான் கூடாது. பாயிண்ட் எப்படி? ஒரு ஆளுக்கு ஒழு இல்லைன்னு வைங்களேன், அவர் குர்ஆனை ஓதுறது தப்பு இல்லையா? இந்த எல்லா அஜத்துமாரும் சொல்றாங்க. எது தப்பா? தொடுறது தப்பா. எங்க தொடுவது இபாதத்தா, ஓதுறது இபாதத்தா? இந்த ரெண்டுல எது இபாதத்து நான் கேட்கிறேன். நான் ஒரு பேப்பர் வச்சிருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் எழுதிருக்கு, சொல்றேன், இது இபாதத்தா? இபாதத்து இல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறேன், இது வணக்கம். அப்ப ஓதுவது இபாதத்து, தொடுவது இபாதத்தா? புஸ்தக வியாபாரி 1000 தடவை தொடுவான். குர்ஆன் புக் வச்சிருக்கான்னு பாருங்க, அவன் என்ன செய்வான்? லட்சம் குர்ஆனை எடுத்து வைப்பான். இபாதத்தா? ஒவ்வொரு தடவை தொட்டதுக்கு நன்மை தருவான் அல்லாஹ். விக்கிறான் வியாபாரி, எடுத்து பிரஸ்ல பாத்தீங்கன்னா 100 தடவை எடுப்பான், ஒவ்வொரு பேப்பரா வச்சு எடுப்பான். அப்ப இதெல்லாம் சவாபா? இதெல்லாம் இபாதத்தா? அப்ப எதுக்கு ஒழு முக்கியம் சொல்லணும் சொல்றதா இருந்தா ஓதுறதுக்கு முக்கியம் சொல்லணும். இந்த அஜர்த்துமார்கள் சொல்றாங்க, உனக்கு அல்ஹம்து மனப்பாடமா தெரியுது வை, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிக்க, தப்பு இல்லை. மனப்பாடமா தெரிஞ்சா என்ன செய்யலாமா? ஓதலாமா? சுற்றக்கூடாதான். எதுல இபாதத்து? இபாதத்துக்கு ஒழுண்டா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. தொடுவது இபாதத்தை இல்ல, ஓதுவது இபாதத்து. வணக்கத்துக்கு ஒழு வேணாமா? வணக்கம் இல்லாததுக்கு ஒழு வேணும்னா இது அறிவா, இது மடமையா? இதுதான் சிந்திக்கிற முறையா? இப்படிதான் ஒரு மார்க்கத்தில், அறிவுபூர்வமான மார்க்கத்தில் சட்டம் இருக்குமா? இப்படி நிறைய மேட்டர்கள் இருக்கிறது. அதனால
குர்ஆனை அதாவது மாதவிடாய் நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? ரெண்டு தான் செய்யக்கூடாது. தொழுவக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, அவ்வளவுதான். பாக்கி எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, அது ஒண்ணு தனியா. இதை தவிர மற்றபடி அவங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க, புலங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. மற்ற சமுதாய மாதிரி ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் கிடையாது இஸ்லாத்துல. அந்த மாதிரியான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு அது எப்படி குர்ஆனை தொடக்கூடாதுங்க? நல்லா தோடலாம், நல்லா ஓதலாம், அதுல ஒண்ணு தப்பு. நேரத்துல தொழுவக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாது. மத்தபடி குர்ஆன் ஓதுறத கேட்கலாம், அப்புறம் தஸ்பீ ஓதலாம், இந்த மாதிரி செய்யலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, குர்ஆன் தொழுவக்கூடாது, ஆனா குர்ஆன் தொடலாம், ஓதலாம், நீ ஓதுன்னு கட்டாயப்படுத்துறாங்க. என்ன இது சரியா கூடுமா? அப்புறம்